அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து, அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரர்களால் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தர்பியா வகுப்பிலே பின்பற்றுவதற்கு தகுதியானது மதுஹப் வழியா அல்லது மாநபி வழியா என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் மறுமை நாளையில் வெற்றியடைவதற்கு, மறுமை நாளையில் சொர்க்கத்தை பெறுவதற்கு, நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த உலகத்தில் யார் காட்டும் வழியை நாம் பின்பற்ற வேண்டும், யாருடைய வழியை பின்பற்றினால் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும், மதுஹபு சொல்லக்கூடிய வழியா அல்லது மாநபி காட்டிய வழியா? இதில் மாநபி வழி என்பது நமக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன வழிகாட்டுதல். இன்னொரு வழிகாட்டுதல் மதுஹபினுடைய வழிகாட்டுதல். மதுஹப் என்பது தமிழ் சொல் அல்ல, மதுஹப் என்பது அரபி மொழி சொல். இந்த சொல்லுக்கு நேரடி பொருளை நீங்கள் எடுத்து பார்த்தால் செல்லும் இடம். நம்ம எந்த இடத்துக்கு செல்ல போகிறோமோ, நமக்கு யார் வழிகாட்டுகிறாரோ அதற்கு மதுஹப் என்று சொல்வார்கள். மதுஹபு ஷாஃபி, அதே மாதிரி மதுஹபு ஹனஃபி, அப்புறம் மதுஹபு மாலிகி, மதுஹபு ஹம்பலி, இப்படி மதுஹபு ஷாஃபி இமாமுடைய மதுஹப், அவர் சென்ற வழி, ஹனஃபி இமாம் சென்ற வழி, மாலிக் இமாம் சென்ற வழி, அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் சென்ற வழி. நீங்கள் நபிமொழிகளில் இந்த மதுஹப் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கு ஒரு வித்தியாசமான பொருளில் நபிகள் பெருமகனாரினுடைய பொன்மொழிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவுத் என்ற ஹதீஸ் நூலில் முதலாவது ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் மதுஹப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதா தஹபல் மதுஹப அபு அத, மதுஹபுக்கு சென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரமாக போய்விடுவார்கள். இங்கே மதுஹப் என்பது எந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா கழிவறை. நம்ம பாத்ரூம் போகிறோமா இல்லையா, இதுக்கு அன்றைய காலத்தில் இங்கே பாத்ரூம்லாம் கட்டியிருக்கிறாங்க. அன்றைய காலத்தில் ஊரினுடைய ஒதுக்குப்புறங்களுக்கு தான் போவாங்க. அங்கே மாதிரி போகிற நேரத்தில் ரசூல்லா ரொம்ப தூரம், மக்களுடைய பார்வை தெரியாத அளவுக்கு தூரமாக போயிடுவாங்க. அங்கே பயன்படுத்தப்பட்ட மதுஹப் என்பது கழிவறை என்பதற்கு பயன்படுத்தப்பட்டு, இது பலவிதமான பொருள்களில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம ஊரினுடைய வழக்கங்களில், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் ஒரு சிலர்கள் பின்பற்றும் கூடிய வழிமுறை எதுன்றால் ஷாஃபி மதுஹப். கடலோர பகுதிகளில் அதிகமாக ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள், மற்ற பகுதியில் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள், இப்படி இரண்டு வகையானவர்கள் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இந்த மதுஹப் இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழியின் அடிப்படையில் அமைந்துள்ளதா அல்லது நபிகளாரினுடைய காட்டாத புதுமையான வழியை சொல்கிறதா? பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிவதில்லை. ஷாஃபி மதுஹப் என்றால் என்ன, ஹனஃபி மதுஹப் என்றால் என்ன, அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் என்ன, அது நபி வழியின் அடிப்படையில் திருமறை குர்ஆனின் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதும் பெரும்பாலும் தெரியதில்லை. ஷாஃபி வாப்பா இருந்தார்னா அவங்களும் ஷாஃபி மதுஹப். அதே மாதிரி ஹனஃபி மதுஹபில் இருந்து பிள்ளைகள் பிறந்தார்களே ஆனால் அவங்க ஹனஃபி மதுஹப். இவர்களுக்கென்று சில வழிமுறைகள், அது தொழுகையிலேயே நீங்கள் என்ன செய்யலாம், இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கலாம். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் தக்பீர் கட்டும்போது வயிற்றில் கட்டுவாங்க. ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் தொப்புள்ள கையை கட்டுறாங்க. இது நீங்கள் ரெண்டு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ரமலான் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குனூத்து ஓதும் பொழுது ஷாஃபி மதுஹப் தனியாக போய் விடுவார், ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் தனியாக பிரிந்து வித்ரு தனியாக தொழுவார்கள்.
இப்படி மதுஹபுக்குள்ளேயே 4 பேர்களும் 4 விதமான அடிப்படைகளையும் வழிகாட்டு முறைகளையும் வைத்திருக்கார். தொழுகை முறையிலிருந்து, நோன்பிலிருந்து, ஜக்காத்திலிருந்து, இதில் பார்த்தா ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இந்த மதுஹபு இமாம்களுக்குள்ளே, மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களுக்குள்ளேயே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவங்கள்ட்டையும் ஒரு முழுமையான ஒற்றுமை கிடையாது. நீங்கள் மதுஹபை பின்பற்றுகிறீர்களே, இதற்கு என்ன ஆதாரம்? ஏன் நீங்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றீங்க, ஹனஃபி மதுஹபை ஏன் பின்பற்றீங்க, ஏன் ஒரு 4 விதமான முறைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் ஒரு சில ஆதாரங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்யும் போது உறுப்புகளை எத்தனை தடவை கழுவி இருக்கிறார்கள்? 1 தடவையும் கழுவிருக்காங்க, 2 தடவை கழுவிருக்காங்க, 3 தடவையும் கழுவிருக்கிறாங்க. தலைக்கு மட்டும் மசாஜ் செய்வதில் 1 தடவை செஞ்சிருக்கிறார். இப்போ அவர்கள் என்ன சொல்வார்கள்டா, ஒருவர் 1 தடவை உள்ளதை எடுத்துக்கொள்கிறார், ஒரு மதுஹபில் இன்னொரு 2 தடவை எடுத்துக்கொள்கிறார், இன்னொரு மதுஹப் 3 தடவை எடுத்துக்கிறாங்க. எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான். அதற்கு உதாரணமாக நதிகள் பிறக்கு பல இதாக பிரிந்தாலும் அது சேருமிடம் இதுதான், கடல் தான். அது மாதிரி 4 மதுஹபும் 4 சட்டங்களை சொன்னாலும் கடைசியில் சேர்வது நபிகள் காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் தான், அந்த சொர்க்கத்தில் தான் போய் சேரும் என்றெல்லாம் சில கதையில் சொல்லுவாங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களில் 2 விதங்கள் சொல்லியிருக்கிறாங்க, சில இடங்களில் 3 விதமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படியும் ஒரு சில இந்த ஒளி செய்வதை போன்ற சில சட்டங்களில் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எப்படி இதை மாற்றி விட்டார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமாக சொன்னால் 3ஐயும் ஒரு மோமின் பின்பற்றி நடக்கலாம். விரும்பினா ஒரே ஆள் செய்யலாம், 2 செய்யலாம், 3 செய்யலாம். இவர்கள் என்ன செய்கிறார் என்றால், ஷாஃபி மதுஹபாக இருந்தால் நீ 3 தான் செய்யணும், ஹனஃபி மதுஹபாக இருந்தால் நீ 1 தான் செய்யணும். 3 ஹனஃபி மதுஹபை சார்ந்தவன் 3ஐயோ, ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன் 1ஐயோ செய்யக்கூடாது என்று சொல்கிறார். நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எல்லா முஃமின்களுக்கும் பொதுவானது தானே. திருச்சிக்காரனுக்கு ஒரு சட்டம், மதுரைக்காரனுக்கு ஒரு சட்டம், திருநெல்வேலிக்காரனுக்கு ஒரு சட்டம் என்று 3ஐயும் பிரித்து வைத்து நபிகளார் சொன்ன 1 மட்டும் ஒரு குரூப் எடுப்பான், இன்னொரு ஒரு குரூப்போ எடுப்பான் என்றால் அது நபிகளாரை பின்பற்றுவதில்லை, கேலி செய்வதை போன்று. நபிகளார் சொன்னதை 4 பேரும் என்ன செய்ய 4 விதமாக செய்தார்களே, ஆனால் 4 விதத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகையிலே 2ம் தொழுதிருக்காங்க, 4ம் தொழுதிருக்காங்கன்னா ஒரே ஆள் 2ஐயும் தொழலாம், 4ஐயும் தொழலாம்னு சொல்லணும். இவர்கள் எப்படி சில விஷயங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஷாஃபி மதுஹப்னா 2, ஹனஃபி மதுஹப்னா 4, இப்படியாக என்ன செய்திருக்கிறார்கள், பிரித்து வைத்திருக்கிறாங்க. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக நீங்கள் தெரிய வேண்டியது என்னவென்றால், இந்த மதுஹபுகள் எப்போது தோன்றியது, அவங்களுடைய பிறந்த வருடங்கள் என்ன, அவங்க எந்த காலத்தில் பிறந்தாங்க, எந்த காலத்தில் இறந்தாங்க, நபிகளாருக்கும் இந்த இமாம்களுக்கும் இடையில் எத்தனை வருட காலங்கள் இடைவெளி இருக்குது, இதை தெரிஞ்சிருக்கும். சில விவரம் தெரியாதவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதுஹபு, ரசூல்லாவை ரசூல்லா ஷாஃபி மதுஹபா ஹனஃபி மதுஹபா என்று கேட்கும் அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா நபிகளாரினுடைய வழிகாட்டுதல் மறைந்து போய் எது அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் மதுஹபினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாகிடுச்சு. ரசூல்லாவை எந்த மதுஹபை பின்பற்றினான்னு கேட்கும் அளவுக்கு. அதனால்தான் திருமறை குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லும், அன்றைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து நபிகளார் காலம் வரையிலேயும் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று தான் எல்லா நபிமார்களும் சொல்லி வந்தாங்க. ஓரிரை கொள்கை தான் ஃபர்ஸ்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பல தெய்வம் எல்லாம் கிடையாது, ஒரு தெய்வம் தான் சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அஜாலல்லாஹுல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா இன்னஹாதா லஷைஉன் உஜாப். இவரே எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக ஆக்குறார், இது ஒரு ஆச்சரியமான புதுமையான விஷயமாக இருக்கிறதே அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடியதை 1400 வருடங்களுக்கு பிறகு எப்படி மாறுகிறதுனா, ஒரு கடவுளா, அப்படியா, என்ன ஒரு கடவுள் ஒரு கொள்கையா, இவ்வளவு கடவுள் இருக்கும்போது என்ன ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் என்று சொல்கிறார். ஒரு ஆச்சரியமான விஷயங்கிற மாதிரி நபி வழியை பின்பற்ற வேண்டும், மதுஹபை எல்லாம் பின்பற்றக்கூடாது என்றால் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு மதுஹபை பற்றிய தெளிவு, நபி வழியை பற்றிய தெளிவு இல்லை. இப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இறந்தார்கள்? யாரு கரெக்டாக தெரியும்? வருடம் ஹிஜ்ரி 11 10 கடைசியில், ஹிஜ்ரி 10 கரெக்டாக 11 தான் இருந்தாங்களா? சரி 10 11 நெருக்கமாக சொல்கிறாங்கன்னு அப்போ. இப்போ ஹிஜ்ரி எத்தனை? 1442 1444. கிபி எத்தனை? கிபி 2023. அதில் யாருக்குமே சந்தேகம் வராது, கிபியில் சந்தேகம் வராது. இப்போ எந்த மாதம் நடக்குது? அக்டோபரா நவம்பரா? அக்டோபர். இஸ்லாமிய மாதம் என்னது? சஃபரா முஹர்ரமா? ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா? இருக்கா தெரியல. ஆனால் அக்டோபர் இன்னைக்கு எத்தனை? 23 22 23. ஆனால் நமக்கு இஸ்லாமிய மாதங்களின் பெயர்கள் நமக்கு தெரிகிறதில்லை, நடக்கிற மாதம் என்பதும் தெரியலை. எந்த மாதம் நம்ம கரெக்டாக தெரியும்? ரமலான் மாதம் தெரியும், நோன்பு வைக்கணும். ஹஜ்ஜி மாதம் தெரியும், ஏன்னா ஹஜ்ஜி பண்ணாலும் கொண்டாடணும், குர்பானி கொடுக்கணும், கறியை சாப்பிடணும், ஜம்முன்னு முடிச்சிடும். ஆனால் இஸ்லாமிய மாதங்களும் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்கு என்னென்னா, சுன்னத்தான நோன்புகள் வைக்கும்போது பிறை 1 2 3 வைக்கணும்ல. 1 2 எத்தனை? 13 14 15 ஐயாமுல் பீல் அப்படின்னு சொல்லி சுன்னத்தான நோன்புகள். அப்போ பிறை தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக வைக்க முடியும். நம்ம வைக்கிறது இல்லாதனால நமக்கும் என்ன செய்கிறதில்லை, மாதத்தை பற்றியும் தெரியலை, மாதத்தினுடைய நாள் என்பதை பற்றியும் தெரியலை. வீட்லேயாவது போர்ட்லேயாவது ஒன்று செய்யணும், எழுதி போடணும். காலண்டரில் இருக்குது, ஆனால் அது பார்க்குறது இல்லை. கிபி மட்டும்தான் பொதுவாக போட்டிருக்கான். இப்போ நம்ம தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து ஏறத்தாழ 1400 ஆண்டுகளை கடந்துருச்சு. கரெக்டா? ரசூல்லா இறந்ததற்கு பிறகு 1400 ஆண்டுகள் ஏறத்தாழ போயிடுச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு வாழ்ந்த மக்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா சஹாபி என்று சொல்லுகிறோம். அப்படியா? தாபி என்று சொல்லுகிறோம். ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தவர்களை சஹாபி, நபி தோழர்கள் என்று சொல்லுகிறோம். ரசூல்லாவை பார்த்தவங்க, ரசூல்லாட்ட செய்தியை கேட்டவங்க சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர்களை தாபி அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்களை தபு தாபி, தாபியை அடுத்து வந்தவர்கள் அப்படின்னு நம்ம பிரித்து சொல்கிறோம். இதில் இந்த 4 மதுஹபை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபியா இருக்கட்டும், ஹனஃபியா இருக்கட்டும், மாலிகியா இருக்கட்டும், ஹம்பலியா இருக்கட்டும், இவர்களெல்லாம் எப்போது பிறந்தார்கள்? இது நமக்கு தெரிந்தால் நபிகளாருடன் அவர்களுக்கு இருந்த தொடர்பு என்ன? நபிமொழியை அவர்கள் அதிகம் தெரிஞ்சிருந்தாங்களா? அதே மாதிரி ஹதீஸ் நூல்கள் புகாரி, முஸ்லிம், நசாயி, அபு தாவூத், திருமதி, இப்னு மாஜா, அஹமது, முஅத்தா மாலிக், இப்படி உள்ள ஹதீஸ் நூல்கள்லாம் எப்போது தொகுக்கப்பட்டது? இதுவும் நீங்கள் தெரிந்திருந்தால் மதுஹப் வழி கரெக்டாக இருக்குமா, மானபி வழி கரெக்டாக இருக்குமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவும். உங்களோட ஃபஸ்ட்டு இமாம் ஷாஃபி நம்ம பகுதியில் இருக்கக்கூடியவர், நம்ம பகுதியில் இருக்கார், இருக்கும் மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி. அவர் பிறந்தது ஹிஜ்ரி 150. ஹிஜ்ரி 150 பிறந்து 204 மரணிக்கிறார். ஹிஜ்ரி 150 தான் பிறக்கிறார். ரசூல்லா இறந்து ஏறத்தாழ 150 வருடத்துக்கு பிறகு தான் என்ன செய்கிறாரு, பிறக்கிறார். அதற்கடுத்தது ஹனஃபி மதுஹப் அபு ஹனீஃபா, நோமான் இப்னு சாபித் என்பது அவருடைய இயற்பெயர். அபு ஹனீஃபா என்று பிரபலியமாக சொல்லப்படுறார். இவர் பிறந்தது என்னென்னா 80 ஹிஜ்ரி 80 பிறந்து 150 மரணிக்கிறார். இவர் இறந்த பிறகுதான் யார் பிறக்கிறார்? அந்த வருஷத்தில் தான் இமாம் ஷாஃபி பிறக்கிறார். ஹிஜ்ரி 80 தான் அபு ஹனீஃபா அவர் பிறக்கிறார். அதற்கடுத்தது அஹமது இப்னு ஹம்பல்.
அவங்க எத்தனையில் பிறக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 164 ஹிஜ்ரி 164 பிறந்து 241 மரணிக்கிறார். அடுத்து இன்னொரு யார்? இமாம் மாலிக் இப்னு அனஸ். அவர் 93 பிறந்து 179 மரணிக்கிறார். ஏறத்தாழ இவர்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 100 ஆண்டுக்கிட்ட நெருக்கத்தில் தான் என்ன செய்கிறார்கள்? பிறக்கிறாங்க. சஹாபாக்கள் காலத்தில் கூட இவர்கள் என்ன செய்யலை? பிறக்கவில்லை. அப்போ இவர்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொன்ன, நபிகளாரிடத்தில் கேட்ட, நேரடியாக கேட்ட சட்டங்களாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்தவர்கள் வழியாகத்தான் என்ன செஞ்சிருக்கும்? வாய்ப்பு இருக்கு. இந்த நபிமொழிகளை கேட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை கேட்ட நபித்தோழர்கள் எல்லாம் மக்கா மதீனாவில் இருந்தவர்களாக ரசூலுல்லாஹ் இறந்ததற்கு பிறகு பல நாடுகளுக்கு பிரிந்து போயிட்டாங்க. மதீனாவிலேயே நிறைய பேர்கள் இல்லை. மதீனாவில் வெவ்வேறு ஊர்களுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. மக்காவில் இருந்தவர்களும் புறப்பட்டு போயிட்டாங்க. அதனால் செய்திகள், நபிமொழி செய்திகள் எல்லாம் பிரிந்து வெவ்வேறு இடங்களுக்கு போணுச்சு. அதனால் இந்த செய்திகளை எல்லாம் என்ன செய்யணும்? ஆதாரபூர்வமாக தொகுக்க வேண்டும் என்று நிறைய அறிஞர்கள் என்ன செய்தார்கள்? முயற்சி செய்தார்கள். அந்த இதில் நமக்கு தெரிந்த இமாம் யாருன்னா புகாரி இமாம். தெரியுமா? அவருடைய பேர் என்ன? புகாரி இமாமுடைய பேர் புகாரி தான். வேற என்ன? புகாரி தானா? முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி. முகம்மதுங்கிறது அவருடைய இயற்பெயர். புகாராங்கிற நாட்டில் பிறந்தனால அவர் புகாராவை சார்ந்தவர். திருச்சியை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி. இவர் பிறந்தது எப்படின்னா 194 ஹிஜ்ரி 194 பிறந்து 256 ஹிஜ்ரியில் இறக்கிறார். இமாம் முஸ்லீம் அவர்கள் 204 பிறந்து 261 மரணிக்கிறார்கள். இமாம் ஷாஃபி எப்போ இறக்குறாரோ அப்போ தான் இமாம் முஸ்லீம் பிறக்கிறார். அபு ஹனீஃபா இறக்கிறார், ஷாஃபி பிறக்கிறார், ஷாஃபி இறக்கிறார், இமாம் முஸ்லீம் அவர்கள் பிறக்கிறார். 204 பிறந்து 261 மரணிக்கிறாங்க. நசாயி இமாம் அவர்கள் 215 பிறந்து 303 மரணிக்கிறாங்க. அபுதாவுத் இமாம் 202 பிறந்து 275 மரணிக்கிறாங்க. திருமதி இமாம் 209 பிறந்து 270 மரணிக்கிறாங்க. இப்னு மாஜா அவர்கள் 207 பிறந்து 273 என்ன செய்கிறார்கள்? மரணிக்கிறார். இப்போ நீங்கள் இந்த ஹதீஸ் கலையில் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய இந்த இமாம்கள் எல்லாம் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொன்னால் ஹிஜ்ரி 200க்குள்ளன்னு சொல்லலாம். நீங்கள் 200 வாழ்கிறாங்கன்னு, 200லேருந்து 300க்குள்ளே. இவர்கள் தான் நபிமொழிகளை அனைத்தையும் என்ன செய்கிறாங்க? தேடி எடுத்து புத்தக வடிவில் நமக்கு கொடுத்தவர்கள். இமாமுங்களுடைய காலத்தில், அபு ஹனீஃபாவுடைய காலத்தில் எல்லாம் புகாரிலாம் இருக்கவே இல்லை. ஷாஃபி இமாமுடைய காலத்திலையும் புகாரிலாம் கிடையாது. அதே மாதிரி மாலிக் இமாம் அவருடைய காலத்திலையும் புகாரி கிடையாது. மாலிக் இமாம் அவர் என்ன செஞ்சார்? முஅத்தா அப்படின்ற ஒரு நூலை தொகுத்திருக்கிறார். அவர் சில ஹதீஸ்களை பதிவு செஞ்சிருக்கிறார். மதுஹபில் முக்கியமான இமாமான அஹமது, ஹம்பலி மதுஹபில் இருக்கக்கூடிய இமாம் அஹமது இப்னு ஹம்பல், அவர் ஹதீஸுகளை என்ன செஞ்சிருக்கார்? தொகுத்திருக்கிறார். நம்ம தமிழில் கூட வந்திருக்கு முஸ்னத் அஹமது. சுமார் 27,000 ஹதீஸ்கள் அதில் இருக்குது. அந்த 27,000 ஹதீஸ்களை அவர் தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் முஸ்னத் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இப்போ இவைகளை எல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு பாருங்கள். இமாம் மதுஹபுகள் இருக்கக்கூடிய காலங்களுக்கு பிறகுதான் நபிமொழிகள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டுச்சு. அப்போ ஒன்றிணைக்கப்படும் பொழுது தான் எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு நோக்கணும், எப்படி ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிற முழு வடிவங்கள் நமக்கு மொத்தமாக கிடைத்தது. மற்ற இமாம்கள்லாம் அபு ஹனீஃபா கூஃபாவில் இருந்தார். அவர் அந்த பகுதியில் கிடைத்த செய்தியில் மட்டும்தான் அவருக்கு தெரிந்தது. ஷாஃபி இமாம் மக்காவில் பிறந்தார். இந்த காசா என்று சொல்கிறாங்களே, அங்கே தான் பிறந்து மக்காவில் போய் வளர்ந்தார். இந்த காசா போர் நடந்து கொண்டு இருக்கிறதே, அங்கே தான் அவர் பிறந்தார். அங்கிருந்து அவர் மக்காவுக்கு போனார். அப்போ அந்த பகுதியில் கிடைத்தது மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு. இப்போ இப்படியே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களெல்லாம் குறைந்த இடங்களில் இருந்து நிறைய நபிமொழிகளே அவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் ஒரு சில சட்டங்கள் தங்களுக்கு அறிவுக்கு உட்பட்ட சட்டங்களை அவர்கள் சொன்னாங்க. ஆனால் சொல்லிவிட்டு
அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அழகான ஒரு அறிவுரையும் சொன்னாங்க. யார் ஷாஃபி மதுஹப்னு இருக்கிறாங்களோ, ஹனஃபி மதுஹப்னு இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி, அவர்களெல்லாம் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்பதற்காக அழகாக சொல்லுகிறார்கள். நீங்கள் ஹனஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான நூல் துர்ருல் முஹ்தார், ரத்துல் முஹ்தார், இந்த நூல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன் குல்லிம் மினல் ஐம்மத்தில் அர்பா, இந்த 4 மதுஹப் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி, இந்த 4 மதுஹபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமாமும் சொல்லியிருக்கிறார்கள், இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தால் அதுதான் எங்களுடைய மதுஹப். ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்க சொன்னது ஒரு சில விஷயங்கள் கிடைத்ததின் அடிப்படையில் சொல்லிட்டாங்க, சில இது தங்க அறிவின் அடிப்படையில் சொன்னாங்க. சொல்லிவிட்டு தெளிவாக சொல்கிறார்கள், ஆதாரபூர்வமான நபிமொழிகள் நபிகளார் சொன்னார்கள் என்று உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஹதீஸை பின்பற்றணும். அதுதான் ஷாஃபி மதுஹப், அதுதான் ஹனஃபி மதுஹப். எல்லா இமாம்களும் சொன்னாங்க, ஆதாரபூர்வமான நபிமொழிகள் வந்தால் அதை பின்பற்றுங்கள், அதுதான் எங்களுடைய மதுஹப். இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம அப்படி நடக்கிறோமான்னு பாருங்க. இப்போ தொழுகையில் அத்தஹியாத்தில் இருக்கும்போது விரலை எப்போ உயர்த்தணும்? ஷாஃபி மதுஹபின்படி என்ன செய்யணும்? அஷத் அல்லா இல்லான்னு உயர்த்தி இப்படி நீட்டிகிட்டு இருக்கணும். ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் அஷத் அல்லா உயர்த்தி கீழே போட்டுரும். இதுதான் ஷாஃபி மதுஹபில். ஹனஃபி மதுஹபில் அத்தஹியாத்தில் ஆட்காட்டி விரலை என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா, அஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது உயர்த்தி அதை நீட்டிக்கிட்டே இருக்கணும் ஷாஃபி மதுஹபில். ஹனஃபி மதுஹபில் உயர்த்திட்டு கீழே போட்டுரும். இதுக்கு நபிமொழிகளில் எங்காவது ஆதாரம் இருக்கா? அஷத் அல்லா இலான்னு உயர்த்தி கீழே போடுவதற்கு ஒரு பலகீனமான செய்தி இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கூட கிடையாது, ஒரு செய்தியுமே கிடையாது. ஆனாலும் அஷத் அல்லா தூக்கிட்டு கீழே போட வேண்டும் என்று சொல்கிறார். நபி மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன், சுனனு நசாயி ஹதீஸ் நூல்களில், முஸ்னத் அஹமது இமாம் ஹம்பல்னு சொல்கிறாங்களே, இல்லை ஹம்பலி மதுஹப், அவர் இமாம் ஹதீஸை தொகுத்திருக்கிறார். அந்த முஸ்னத் அப்படிங்கிற நூலில் இது அல்லாத பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ல அல்லுரன்ன சலாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் தொழுகை முறை எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்காக நான் சென்றேன். அவர் வெளியூர்லேருந்து வந்து மதீனாவுக்கு வந்தார். வர்றதுக்கு காரணம் சொன்னார், நான் எதுக்கு இங்கே வந்தேன்டா, இங்கே எதுக்கு நீங்கள் வந்தீங்க? சரி பயானு கேட்க, டீ வடை சாப்பிடவா? இல்லை, அது இது இடையில சாப்பிட்றது சும்மா உள்ளது. அடிப்படை என்ன? பயானை கேட்க, நபி மொழியை தெரிந்து கொள்ள நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அவர் எங்கே எதுக்காண்டி வந்தார்? மதீனாவில் ரசூல்லா பார்த்துட்டு சாப்பிட்டு போவோம் விருந்தாளின்னு இல்லை, தொழுகை முறையை தெரிந்து கொள்வதற்காக வந்தாருண்டா அவர் எப்படி இருப்பார்? எவ்வளோ கவனமாக இருந்திருப்பார்? ரசூல்லாவுடைய தொழுகை எப்படி தொழுதாங்க இதை தான் கவனிக்கிறார். கவனித்தவர் தான் சொல்லுகிறார், ரஅய்துஹு யுஹர்ரிகுஹா யதுஹு பிஹா, நான் பார்த்தேன் அவருடைய ஆட்காற்றி விரலை அசைத்து கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன். தொழுவில் உட்காந்து அத்தையாத்தில் உட்காந்து விரலை அசைத்து கொண்டு இருந்தாங்க. ரசூல்லா இப்படித்தான் தொழுதாங்கன்னு அவர் சொல்கிறார். இது நபிமொழி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ மதுஹபின் அடிப்படையில் இமாம் மதுஹப் சொல்லுகிறார்களே, அந்த இமாம்கள் என்ன சொன்னாங்க? ஆதாரபூர்வமான நபிமொழி இருந்தால் அதுதான் என்னுடைய மதுஹப்டா. ஷாஃபி மதுஹப் என்ன செய்யணும்? விரலை அசைக்கணும். ஹனஃபி மதுஹப் என்ன செய்யணும்? நபிமொழி இருக்க. ஆனால் என்ன செய்கிறோம்? மதுஹப் என்ற பெயரில் அன்றைய காலத்தில் யாரோ சொன்னார்கள் என்பதற்காக இப்படி உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது தூக்கி கீழே போட்டுடுறாங்க. அப்போ இந்த மதுஹபை நீங்கள் பின்பற்றுகின்ற போது மறுமை நாளில் அவர்கள் வெற்றி அடைவாங்களா? திருக்குரான் அழகுற சொல்லுகிறது, யாய்ஹல்லதீன ஆமனு அதி உல்லாஹ வ அதி உர் ரசூல், ஈமான் கொண்டவர்களே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அவன் சொன்ன மாதிரி நடங்க, அவன் தூதர் சொன்ன மாதிரி நடங்க, வலா துபுத்திலு அமாலக்கும், உங்கள் அமல்களை வீணாக்கிறாதீர்கள். என்ன அர்த்தம்? அல்லாவும் தூதரும் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்தால் உங்கள் அமல் வீணா போயிடும்.
நம்ம என்ன செய்கிறோம், காலையில் ஐவேளை கரெக்டாக ஒரு நாளைக்கு தொழுகிறோம். ஃபஜருக்கெலாம் ரொம்ப கரெக்டாக நம்ம தொழுகிட்டே இருக்கோம். ஆனால் நபி காட்டிய வழிமுறையின்படி தொழுவலை. மதுஹபு சொன்ன அடிப்படையில் நாம் தொழுகிறோம் என்றால் மறுமை நாளில் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்குருவான் தானே? காலையில் எந்திரிச்சிட்டோமே, ஒளி செஞ்சோமே, கஷ்டப்பட்டோமே, கிடையாது. இதற்கு ஒரு ஆதாரம் சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தி. நீங்கள் நபிமொழி நூல்கள்லாம் வாங்கி பாருங்கள், படித்து பாருங்கள், அப்போ தான் உண்மை உங்களுக்கு விளங்கும். நபிகளார் மஸ்ஜிது நபவியில் இருக்கும்போது ஒருவர் வந்து தொழுகிறார். தொழுது முடித்து விட்டு ரசூல்லா பக்கத்தில் இருந்த போய் சலாம் சொல்லுகிறார். ரசூல்லா சலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பிப்போ, நீ தொழவே இல்லை, மீண்டும் தொழு முடிச்சுட்டு வர்றாரு. எல்லாத்தையும் க்ளீனாக முடிச்சுட்டு பள்ளியில் தொழுதுட்டு தான் வந்து ரசூல்லாவுக்கு சலான் சொல்கிறாரு. சலாத்துக்கு பதில் சொன்னவன் நீ தொழவே இல்லை, திரும்ப போய் அல்லாஹ் அக்பர் திரும்பவும் முடித்த பிறகு ரசூல்லாட்ட சலான் சொன்னால் பதில் சொன்ன உடனே திரும்பவும் சொல்லுகிறாங்க சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழவே இல்லை, மீண்டும் தொழு. இப்படி 3 தடவை திரும்ப போய் தொழுகிட்டு வந்து கடைசியில் வந்து சொன்னார், அல்லாஹ் இதை விட எனக்கு அழகாக தொழ தெரியாது, அல்லிம் நீ, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க எப்படி தொழுவணுன்னு. நான் எனக்கு தெரிஞ்ச தொழுவ முறை இதுதான், நான் அதுக்கு மேலே என்னால் அழகாவெலாம் தொழ தெரியாது, எப்படி தொழுவுண்டாவது சொல்லிக் கொடுங்க, நான் தொழுகிறேன் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தொழுவதுக்கு முன்னால் கிப்லாவை முன்னோக்கி நிலையில் நிதானமாக இருந்து ருக்கு செய்து, ருக்குவில் நிதானமாக இருந்து, நிலைக்கு வந்து நிலையில் நிதானமாக இருந்து, அப்புறம் சஜிதா செய்து நிலையில் சஜிதாவில் நிதானமாக இருந்து நிதானத்தை அதிகமாக சொல்லி இப்படி தொழு அப்படின்னு சொல்கிறார். இந்த செய்தி புகாரியில் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே தான் நீங்கள் ஆழமாக யோசித்து பார்க்கணும். அவர் தொழுத இடம் எது? கிறிஸ்தவ இதில் போய் தொழுந்தாரா, கோயிலில் போய் தொழுதாரா? மஸ்ஜிதுன் நபவி. மற்ற பள்ளிகளை விட 1000 மடங்கு நன்மை அதிகம் தரும் பள்ளியில் அங்கே தான் தொழுகிறார். யாரை தொழுதாரு? பிள்ளையாரை தொழுதாரா, முருகனை தொழுதாரா? படைத்த அல்லாஹுவைத்தான் தொழுதான். அவர்கள் தொழுத தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழலைன்னு சொன்னாங்க. பள்ளியில் வந்து தொழுதாரு, ஏன்னா அல்லாஹ்வை தான் தொழுதாரு. அப்படி தொழுதவரை பார்த்தீங்க நீ தொழவே இல்லைன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ அந்த மாதிரி தொழுகை இல்லை. அப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன? அல்லாஹ் மறுமையில் உங்களுக்கு ஓடுவா. நீங்கள் ஷாஃபி மதுஹபின்படி நான் தொழுது போய் ஜம்முன்னு போய் அல்லாட்ட போய் நின்னவன தொழுதியா? தொழுத. யார் சொன்ன மாதிரி தொழுத? ஷாஃபி, ஹனஃபி. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நீ தொழவே இல்லை, இன்னக்க லம் துஸல்லின்றான். முடிஞ்சு. நீங்கள் இவ்வளவு காலம் நீங்கள் தொழுத அனைத்து தொழுகையும் வீணாக போயிடும். அதான் திருக்குரான் சொல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் அமல்களை வீணாக்கிறாதீங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார், நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் அமல்கள் அனைத்தும் வீணாக போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அப்படி வழிகாட்டுதல் எப்படி அப்படி நடக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் 20 நாட்கள் ஒரு இளைஞர் கூட்டம் தங்கி இருந்தது. அந்த நபி தோழர் பேர் தெரியுமா? யாருடைய தலைமையில்? மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு இளைஞர். அவர் போய் 20 நாள் அக்மம்னா இந்தஹு இஷ்ரீன யௌமா, 20 நாட்கள் நபிகளார் இடத்துல போய் தங்கி. நீங்கள் எப்படி காலையிலேருந்து ஒரு மதியம் வரையிலையும் தர்பியா வகுப்புக்கு நீங்கள் வந்து மார்க்கத்தை படிக்க வர்றீங்க. அவங்க 20 நாட்கள் மஸ்ஜிது நபவியில் போய் மொத்தமாக குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு 20 நாட்கள் உட்கார்ந்து பாடம் படிக்க வந்தாங்க. நீங்கள் வருவீங்களா? 20 நாள் குடும்பத்தை விட்டுட்டு வர தயாரா? பிள்ளை யார் பார்க்குறது, ஸ்கூலுக்கு யார் அனுப்புறது, துணியை யார் துவைக்கிறது, வருமா இல்லையா? சரி, உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் அண்ணன், தம்பி எல்லாத்தையும் 20 நாள் அனுப்புவீங்களா? ஆமாம். நாங்கள் தான் இதில் கோடை கால வகுப்பில் புள்ளை தொல்லை தாங்க முடியாமல் அனுப்ப தானே செய்கிறோம். வீட்டில் தொல்லையை ஒரே அடிக்கிறான், உதைக்கிறான், சண்டை போடுறான், ஆட்டமாக இருங்க, போடா போய் அங்கேயாவது போய் ஆட்டம் போடுறா அப்படின்னு அனுப்ப தானே செய்கிறோம். அதுனா ஒரு 5 நாள் முழுசாக நம்ம மார்க்கத்தை படிப்பதற்காக 20 நாட்கள் எல்லாம் ஒதுக்கிய வரலாறு இல்லை. மொத்தமாக மதரசாக்குன்னு போய் ஒரு வருஷம் படிச்சுட்டு வர்றது அப்படி உண்டு. இந்த மாதிரி நீங்கள் வர்ற மாதிரி இடையிடையில் காலை வகுப்பு, மாலை வகுப்பு இப்படி வந்து படிக்க வருகிறோம் என்றால் ரொம்ப ஆர்வம் இல்லை. அந்த காலத்தில் ஆர்வம் இருந்துச்சு. மொத்தமாக குடும்பத்தையே விட்டு அந்த இளைஞர் கூட்டம் போய் எல்லாம் எங்கே போவான்? இப்போ எல்லாம் வேர்ல்டு கப்பு கிரிக்கெட்டை தான் போய் பார்த்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு தெரியும். அல்லது இவன் பேட்டை எடுத்துகிட்டு போய் வெள்ளைக்காரனாக போயிட்டு கருப்பனாக வெளியே வருவான். வெயில்லையே சுருண்டு போய் அப்படி தானே காலையில் ஓடவன் சாயந்தரம் வருவான். எல்லாம் கிரிக்கெட் மட்டும் தூக்கிட்டு அப்படியே
கறி பிடிச்சி போய் அப்புறம் என்ன செய்யணும், சோப்பு உப்புலாம் போட்டு அப்புறம் வெள்ளையாக்கணும். இதைத்தான் செய்வான். ஹதீஸை படிக்க, குரானை படிக்க இதுக்கு வரமாட்டான். வந்து பார்த்தா நீங்கள் பாருங்கள், ஜும்மாவில் வர்றான் அவங்க பிள்ளைகள்லாம் ஒரே சத்தம், கச்சாப்சா காயில் புள்ள ஆட்டம் போகிறான், அது பண்ணுறான். அடுத்தவங்கள பயானோட கேட்க விட மாட்டோம். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம பிள்ளைய சொல்லி அனுப்பணும். போனால் பள்ளியில் போனால் பேசணும்னா நம்முடைய அமலெல்லாம் வீணாக போயிடும். இருந்து நல்லா கவனமாக இருந்து பயானை கேட்டுட்டு வந்து என்ன பயான் சொன்னாருன்னு சொல்லு அப்படின்னு உருவாக்குனா என்ன செஞ்சுருப்போம், நல்ல பிள்ளைகளாக வந்திருப்பாங்க. என்ன அதுபடி உருவாக்காதனால ஒரே சத்தம், ஒரே சவுண்டு, இப்படியே தான் என்ன செய்து இருக்குது. பிள்ளைங்கள் அப்படி உருவாக்கப்படுறது. அவங்க 20 நாட்கள் வந்து தங்கிட்டு நபிகளார் எல்லா பாடங்களையும் நடத்தி திரும்பி போகிறாங்க. குடும்பம்லாம் 20 நாள் ஆயிடுச்சு, அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், ஆசை வந்துடுச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் இர்ஜு இலா அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தின் பக்கம் நீங்கள் போய் சேருங்க. முருகும் வ அல்லிமூஹும், நீங்கள் இங்கே கற்றுக்கொண்டதையெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. என்ன நான் செய்ய வேண்டும் என்று சொன்னோன்னா அதையெல்லாம் உங்கள் குடும்பத்தை செய்யுமாறு சொல்லுங்கள். நீங்கள் தொழுகை நேரம் வந்து விட்டால் உங்களில் ஒருவர் என்ன செய்யட்டும், பாங்கு சொல்லட்டும். உங்களில் மூத்தவர், முதிய பெரிய ஆள், குரானை தெரிந்தவர், அவர் தொழுவிக்கட்டும். அதற்கடுத்து சொன்னாங்க, சல்லு கமாரா ஐத்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுவுங்கள். என்னை பார்த்த மாதிரி தான் போய் தொழுவணும். 20 நாட்கள் பயிற்சி எடுத்தவர்களுக்கு நபிகளார் சொல்லி அனுப்பின செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்களோ அதே மாதிரி தொழுவணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், மறுமை நாளில் ஒரு குரூப் வருது, அல்லாஹ் விசாரிக்கும் போது, யாரெல்லாம் உன்னுடைய தூதர் நபிகள் பெருமானார் சொன்ன அடிப்படையில் நான் தொழுதேன் அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் வருது, நான் ஷாஃபி மதுஹபின் படி தொழுதேன். இன்னொரு குரூப் வருது, ஹனஃபி மதுஹபின் படி தொழுதேன். அல்லாஹ் எதை எடுத்துக்கிடுவான் சொல்லுங்க பார்ப்போம். அவன் அனுப்பிய அந்த தூதர் சொன்ன அடிப்படையில் தொழுதவர்களை ஏற்றுக்கொள்வானா, அவன் சொல்லாத ஷாஃபி மதுகம் ஹனஃபி மதுகம் தொழுவதை ஏற்றுக்குருவானா? ஓ நீ ஷாஃபி மதுகப்பா, போ சொர்க்கத்து ஓடு. ஹனஃபியா ஓடு, நீ ரசூலுல்லாஹ் அப்படி நடந்தியா, நரகத்துக்கு போ சொல்லுவானா? படைத்தவன் சொல்லுவான். அவன் தானே அனுப்புனா, அந்த தூதரை அனுப்பி அவங்கள பின்பற்றுங்கன்னு அவன் தானே சொன்னான். ஆனால் நம்ம நிறைய பேர்கள் என்ன செய்கிறோம், தொழுகிறோம், எவ்வளவோ தொழுகிறோம், எல்லாம் நபி சொல்லாத வழியில் தொழுனா அத்தனையும் டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதை யாரும் கவனிக்கிறது இல்லை. ரசூல்லா காலத்திலேயே தொழுதவரையே நபிகளார் இது தொழுகையே இல்லை, 1 2 3 தடவை தொழுதார், தொழுகை இது கிடையாதுன்ட்டாங்க. அது மாதிரி நீங்கள் தொழக்கூடிய தொழுகை நபி சொன்ன அடிப்படையில் இல்லையானால் உங்கள் தொழுகை ஒன்றுக்குமே உதவாமல் போயிடும், உங்கள் பிள்ளைகளுடைய எந்த நன்மையும் கிடைக்காமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நபிகளார் சொன்ன அடிப்படையில் நீங்கள் தொழ வேண்டும். எப்படியெல்லாம் நம்மளை மூளை செலவை செய்து வைத்திருக்கிறாங்க, கொடுமையான கருத்துக்களை இந்த மக்களிடத்தில் சொல்லி வச்சிருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க மதுஹபில் தஃப்சீருல் ஜலாலைன் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஃப்சீர் ஜலாலைன் அப்படின்னு ஒரு தஃப்சீர் நூல், திருக்குரான் விரிவுரை நூல். அந்த நூலுக்கு ஒரு விரிவுரை சாவி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கு. இது நம்ம காயல் பட்டணத்தில் உள்ள மதரசாவில் ஒரு ஃபத்வாவில் இந்த கருத்தை எழுதி அனுப்புகிறாங்க. அப்போ தான் நமக்கு தெரிகிறது இவ்வளவு மோசமான ஒரு கருத்தை இந்த தஃப்சீர்களில் எழுதி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு. என்ன எழுதி வச்சிருக்கான்னு பாருங்கள். வலா யஜூசு தக்லீது மா அதல் மதாஹிபில் அர்பா, 4 மதுஹபை தவிர்த்து மற்றவைகளை தக்லீது செய்வது, பின்பற்றி நடப்பது கூடாது. நீங்கள் குரான் ஹதீஸு அப்படி இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. 4 மதுஹப் என்ன இருக்கோ அதைத்தான் பின்பற்றணும், அதை தவிர்த்து வேறு எதையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. அடுத்து சொல்கிறார்கள், இன்னொரு ஒரு குரூப்பு 4 மதுஹபில் இல்லாத ஒரு குரூப்பு உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. அந்த செய்தி வலவு வாஃபக்க கௌல சஹாபதி, அது நபித்தோழரின் கூற்றுக்கு ஒத்ததாக இருந்தாலும் சரி. மதுஹபில் இல்லை இவர் சொல்கிறாரு, ஆனால் இவர் சொன்ன மாதிரி நபித்தோழர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அப்படி இருந்தாலும் சரி. வல் ஹதீஸ சஹீஹ, ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு ஒத்ததாக இருந்தாலும் சரி. ஒருவர் சொல்கிறார் மதுஹபில் இல்லாத ஒரு கருத்தை சொல்கிறார், அது ஹதீஸில் ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருந்தாலும் சரி. அடுத்தது வல் ஆயத்த, திருக்குரானுடைய சட்டத்துக்கு ஒத்ததாக இருந்தாலும் சரி. 4 மதுஹபை தவிர்த்து வேறு எதையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. அடுத்து சொல்கிறார்கள், ஃபல் ஹார்ஜு அனில் மதாஹிபில் அர்பா லால்லுன் முலில்லுன், 4 மதுஹபை விட்டு வெளியேறுவது வழிகேடு, வழிகெடுப்பது.
எவ்வளோ மோசமான ஒரு வாசகம், எப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. ஒரு சட்டம் குர்ஆனுக்கு ஒத்திருந்தாலும் சரி, ஹதீஸுக்கு ஒத்திருந்தாலும் சரி, திருமறை குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒத்திருந்தாலும் பின்பற்றக்கூடாது. மதுஹபில் என்ன சொல்லுதோ அதைத்தான் பின்பற்றணும். இவர்கள் எப்படி மறுமை நாளையில் வெற்றியடைவார்கள்? மறுமை நாளில் ஒரு சிலர்கள் அந்த நேரத்தில் புரிவார்கள். இப்போலாம் சொன்னதெல்லாம் கேட்காத. யௌம யஅல்லுல் ஆலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி இத்தஹத்து மஅர் ரசூலி சபீலா. அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடித்து கூட ஐயோ ஐயோ அப்படின்னு கதறுவான். நான் இந்த தூதரை வழிகாட்டியாக எடுத்திருக்க கூடாதா? இந்த நாசமாக போனவனை எடுக்காமல் விட்டு இருக்கக்கூடாதா? இந்த மூதேவியை பேச்சை கேட்டுட்டு என்னைய வழிகெடுத்துனானே. வக்கது அல்லன்னி அணிதிக்கிற இது ஜா அணி, எனக்கு தெளிவான அந்த ஆயத்துகள் வந்தபோது, நினைவூட்டல் வந்தபோது என்னை வழிகெடுத்து விட்டாடே என்று அங்கே கதறுவானார். ஏன் இந்த தூதருடைய வழிகாட்டலை இல்லாமல் மதுஹபுக்கு போனேன்னு சொன்னால் இதெல்லாம் அல்லாஹ் சொல்லும் வாசகங்கள், திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லும் வாசகங்கள். அப்போ இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இபாதத்தாக இருந்தாலும் அது அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் அமைந்திருந்தால்தான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். நபி காட்டாத வழிமுறையாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அது ஏற்கப்படாது. அதை நம்ம ஏற்கக்கூடாது. இப்போது இந்த நாட்டினுடைய அதிபதியாக இருந்த ஒரு சட்டத்தை போடுகிறார் என்றாலும் ஏற்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லிய சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தி, ஹஜ்ஜில் 3 வகையான ஹஜ் இருக்குது. இஃப்ராத், கிரான், தமத்து. இஃப்ராதுனா ஹஜ்ஜி மட்டும் செய்வது. கிரான் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தனித்தனி இஹ்ராமில் செய்வது. தமத்து அப்படி என்று சொன்னால் ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜையும் அதே மாதிரி உம்ராவையும் செய்வது. இது 3க்குமே நபிகளார் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் இணைத்து செய்வதை தடுக்கிறார். அதெல்லாம் செய்யக்கூடாது, தனியாகவே ஹஜ்ஜு செய், அது என்ன உம்ராவை அதோடு சேர்த்து செய்கிறார், இப்படி தடுக்கிறார். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் செய்தி. இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதுகளுக்கு போகிறது. இப்போ அவர் அவங்க முன்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சித் தலைவர், ஜனாதிபதி. அப்போ சொல்லுகிறார், லப்பைக பி உம்ரத்தின் வ ஹஜ்ஜா. உஸ்மான், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? லப்பைக பி உம்ரத்தின் வ ஹஜ்ஜா, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து நான் இஹ்ராம் அணிகிறேன். முன்னாடியே சொன்னார். சொல்லிட்டு சொல்லுகிறார், மா குந்துலி அதா சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதின். எந்த ஒரு மனிதனுடைய சொல்லுக்காக வேண்டியும் நபியினுடைய சுன்னத்தை விட மாட்டேன். ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கும் போது நீங்கள் என்ன தடுக்கிறது? யார் சொன்னதுன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். உஸ்மான் சாதாரண ஆள் அல்ல, ஒரு நாட்டின் அதிபதி, நபிகளாரினுடைய 2 பெண் மக்களை திருமணம் முடித்தவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகளை தான் முடிச்சிருக்காரு. உடனே சரி உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரா? இல்லை, நபி வழி என்னவோ அதைத்தான் நாம் ஏற்க வேண்டும். வேறு எவருடைய வழியாக அந்த சாவியோ, அங்கே ஒரு நபித்தோழர் காலத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வுடன் நேரடியாக பயின்றவருடைய கருத்தை எடுக்கலன்னா 100 வருடங்களுக்கு பிறகு வந்த இமாமுடைய கருத்தை ஏற்க முடியுமா? நபி வழியின் அடிப்படையில் இருந்தால் நீங்கள் எடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவர் சொல்லி இருந்தார்னா எடுங்க. நபி வழிக்கு மாற்றமாக இருந்தால், ஆதாரம் இல்லாததாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்கக்கூடாது. இதைத்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அப்போ நம்முடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் நபிகளாரின் வழிமுறையில் இருக்கான்னு பார்க்கணும். ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், அல்லாஹுவின் தூதர் சொன்ன ஒரு அடிப்படை விதி, இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒரு அமலை செய்கிறார், அதற்கு நம்முடைய அங்கீகாரம் கட்டளை இல்லை என்றால் அது ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்பட்டுவிடும். நீங்கள் செய்கிற அமலுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய ஆர்டர், அனுமதி, திருக்குர்ஆனுடைய கட்டளை இருந்தால்தான் ஏற்கப்படும். இல்லை முடிஞ்சு. நீங்கள் என்னென்னவெல்லாம் சுன்னத்து நடத்துறீங்க, இதெல்லாம் நபி வழியின் அடிப்படையில் இருக்கா? ஒரு சுன்னத்து சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு சுன்னத். ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காயத் தொழுவணும் இப்படின்னு சொல்லிட்டா, இவங்க சொல்லிட்டா ஏற்றுக்கிற முடியுமா?
ஏற்றுக்கிற முடியுமா? இப்போ நான் சொல்கிறேன், அவங்க 2ங்கிறாங்க, நான் ஒரு 8 ரக்காத்து லுஹருக்கு முன்னால் தொழுவணும் சுன்னத்துன்னு சொல்கிறேன். ஏன் நான் தானே சொல்கிறேன், ஏற்றுக்கிற வேண்டியனா? இவ்வளோ பயான்னு சொன்னேன், அதிகம் சொன்னேன். ரசூல்லா சொன்னாங்களான்னு பார்க்கணும். நாங்கள் சொல்லிட்டோம்னா நல்லது தானே, அப்படி பார்க்கக்கூடாது. நபிகளார் சொன்னார்களா 2 ரக்காத் தொழுதார்கள் என்று சொன்னால் நபிகளாரின் கட்டளை இருந்தால் ஓகே, இல்லை என்றால் கிடையாது. இதுக்கு போன மாதம் என்ன? ரபியுல் அவல் மாதம். அதுக்கு முந்தின மாதம் என்ன? ஏதோ ஒரு மாதம், சஃபர் மாதம். சஃபர் இருந்துச்சா? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, அப்புறம் ஷாபான், அப்புறம் ரமலான், அப்புறம் ஷவ்வால், அப்புறம் துல்காதா, துல்ஹஜ். சஃபர் மாதம் வந்துச்சு. சஃபர் மாதத்தில் என்ன சுன்னத்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? கடைசி புதன், ஒடுக்கத்து புதன். படிச்சிருக்கீங்களா? இங்கே இந்த ஊரில் இல்லையா? நீங்கள் செய்கிறல சொல்கிறாங்களா? ஒடுக்கத்து புதன். இந்த ஒடுக்கத்து புதன், அதாவது கடைசி புதன், சஃபர் மாதத்தின் கடைசி புதன் அன்று அதில் என்ன செய்யணும்? ஒரு மா இலையில் சலாமுன் அலா இல்யாசீன், இந்த சலாம் சலாம்னு வர சலாமுன் அலா இப்ராஹிம், இப்படி வர்ற வசனத்தையா எழுதி கரைச்சி குடித்தோம்னா எல்லா முசீபத்தும் என்ன செய்யணும்? மொத்தமாக போயிடும். அல்லது ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா எல்லா முசீபத்தும் போயிடும். ஏன்னா ரசூல்லாவுக்கு சஃபர் மாதத்தில் தான் என்ன செஞ்ச நோய் வாய்ப்பட்டாங்க. நம்ம எதையுமே இது ஆதாரமாக இப்படி செய்யலாமான்னு யோசிக்கிறோம். சரி, சஃபர் மாதம் கடைசியில் ரசூல்லாவுக்கு நோய் வாய்ப்பட்டுச்சு, அதனால முசீபத்து வச்சுன்னா சஹாபாக்கள் அத்தனை பேருக்கும் வந்துச்சா? எல்லாருக்கும் நோய் வாய்ப்பட்டுக்கிட்டு எல்லாமே வீட்டில் போய் படுத்துக்கிட்டு காலரா நோய் மாதிரி, கொரோனா நோய் மாதிரி படுத்துக்கிட்டே இருந்தாங்க. ரசூல்லாவுக்கு மட்டும்தானே வந்துச்சு. நீங்கள் சொன்னபடி பார்த்தா மற்ற நல்லா தானே இருந்தாங்க, யாருக்கும் பாதிக்கலையே, யோசிக்கலை. இது ஒரு சுன்னத்து வழிமுறை என்று ஒவ்வொரு ஆளும் செய்கிறாங்க. உடனே என்ன பார்க்கணும்? நீங்கள் நபி சொன்னார்களா? நபி கட்டளையிட்டு இருக்கிறார்களா? நபிகளாருடைய நபிமொழிகளில் இருக்குதா? திருமறை குரானில் இருக்குதா? புதன்கிற வார்த்தையே குரானில் கிடையாது. புதன்கிற வார்த்தையே குரானில் நீங்கள் பார்க்க, ஆனால் செய்கிறார்கள், சுன்னத்துன்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய அங்கீகாரம் கிடைக்காம நீ செஞ்சீங்கன்னா தூக்கி எறிஞ்சிடும் அல்லாஹ், அவ்வளோதான். எந்த அமல்களாக இருந்தாலும் சரி. ரஜபு மாதம் 27 நோன்பு வைக்கிறோம், வைக்கணும்ல? நோன்பு வைக்கக்கூடாதா? மேராஜ் நோன்பு வைக்கணுமா இல்லையா? மேராஜ் நோன்பு இல்லை, 27வது நோன்பும் இல்லை. மேராஜ் நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா? மேராஜ் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சுல. குரானே சொல்லுது, சுபஹான் அல்லதி அஸ்ராபி அப்திஹி, தன்னுடைய அடியார்களை என்ன செய்ய அல்லாஹ் தாலா மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை கொண்டு வந்தால் குரானே சொல்லுது. மேராஜ் தானே. நோன்பு வச்சா என்ன? வைக்கலாம்ல? வச்சோமா? வைக்கலை. ஏன் வைக்கலை? நபி சொல்ல. ரஜபு 27 தான் நடந்தது என்பது கூட ஆதாரம் கிடையாது. மேராஜ் நடந்தது என்பதற்கு குரானில் ஆதாரம் இருக்குது, நபிமொழியில் இருக்குது. அது ரஜபு மாதம் தான் நடந்தது, 27ஆம் நாள் தான் நடந்தது என்பதுக்கு ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அப்படியே வைத்து கொண்டாலும் அப்போ நோன்பு வைக்கணும்னு ரசூல்லா எங்கே சொன்னாங்க? எந்த நபி தோழர்கள் யாரெல்லாம் நோன்பு வச்சாங்க? ஒரு ஆதாரம் கிடையாது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த செய்தி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளவு அறிவுபூர்வமாக அழகாக நமக்கு நினைவூட்டுகிறாங்க. எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை இல்லையானால் அது ரத்து செய்யப்படும். அதனால் நீங்கள் என்னென்னவெல்லாம் சுன்னத்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, மதுஹப்ல இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குன்னு எதை சொன்னாலும் உடனடியாக நபிகளாருடன் நீங்கள் இணைத்து பார்க்கணும். அதை பார்த்து அங்கே இருந்தால் மட்டும்தான் பின்பற்றணும். இல்லை என்றால் நீங்கள் பாட்டு ஒதுக்கிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. இல்லை என்றால் நீங்கள் கஷ்டப்பட்டது, சிரமப்பட்டது அதுதான் மிச்சமாக இருக்குமே தவிர மறுமையில் எந்த நன்மையும் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி மதுஹப் நூல்களில் நிறைய செய்திகள் மார்க்கத்துக்கு முரணாக சொல்லப்பட்டிருக்கு. மதுஹபில் உள்ள நூல்களின் பெயர்கள் உங்களுக்கு தெரியுமா? மதரசாவில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் என்ன? கை தூக்கணும். என்ன தெரியாது? எந்த புக்கு பேர் தெரியுமா? மதரசாவில் படிச்சிருந்தால் தெரியும். அதில் ஃபத்துஹுல் முயின், குதூரி, ஹிதாயா, துருல் முஹ்தார், ரத்துல் முஹ்தார், இப்படி நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அதைத்தான் ஆலிம்கள் போய் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்க படிச்சுட்டு வந்து தான் அதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்று மக்களுக்கு சொல்கிறாங்க.
அதில் ஒரு சட்டம் உங்களுக்கு சொல்கிறேன். டைமும் இருக்க தான் செய்யுது, வாழ்நாள் மூலம் சாவர வரையிலும் டைம் இருக்க தான் செய்யுது. இங்கே எத்தனை இருக்கணும். சரி, இதோட இந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறோம். மதுஹபில் அதை படிச்சுட்டு தான் வந்து நிறைய மதுஹபி சட்டங்கள்னு ஆலிம்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதில் ஹிதாயா அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு புத்தகம். ஹனஃபி மதுஹபினுடைய ரொம்ப சூப்பரான புத்தகம். மதுஹபில் மதரசாக்களில் ஹனஃபி மதுஹபுக்கு படித்து கொடுக்குறாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்குது, லா யுஸல்லி அலா மையித்தின் ஃபி மஸ்ஜிதின் ஜமாஅத்தின். ஹிதாயா அப்படிங்கிற ஒரு நூலில் அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஜமாத்து நடக்கக்கூடிய பள்ளியில் ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது. இப்படி எழுதி வச்சுருக்காங்க. அப்போ ஜனாசா தொழுகை நபிகளாருடைய காலத்தில் எப்படி நடந்தது, பள்ளியில் வச்சு தொலை வைக்கக்கூடாதுன்னு ரசூல்லா தடை செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நபிமொழி நூல்களில் நீங்கள் புரட்டி பாருங்கள். நீங்கள் மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனாசா தொழுகையை வீட்டில் வைக்கலாம், அதே மாதிரி பள்ளியின் வெளிப்புறத்தில் வைக்கலாம், பள்ளியின் உள்ளே வைக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் ஜனாசா தொழு வைக்கலாம், அனுமதி இருக்குது. இவங்க குறிப்பாக பள்ளி அசலுக்குள்ள ஜமாத்தோட கூட பள்ளி அசலில் தொலை வைக்கக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. ஆயிஷா நாயகி அறிவுச்சுடர் அவங்க தொடர்பாக சஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன், சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர், அவர் இறந்து விடுகிறார். இவரை என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகி பள்ளியில் வைத்து தொலைவீங்க, நாங்கள் வீடு அவங்க ஒட்டி இருந்தனால நாங்களும் பின்னாடி நின்று தொழுதுக்கிறோம். உடனே அன்கரன் நாஸ், மக்கள் எல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படி பள்ளியாசல் உள்ளுக்குள்ளே வந்து ஜனாசா தொழுகை நடத்துறது அப்படின்ட்டு வந்துருச்சு. உடனே ஆயிஷா நாயகி அவர்கள் கோவப்பட்டு அவங்க சொல்கிறாங்க, மா நசியன் நாஸ், மக்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயத்தில் ஏன் அவசரம் காட்டுகிறார்கள். மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் பின் பைலா இல்லா ஃபில் மஸ்ஜித். நபிகளாருடைய காலத்தில் சுஹைல் பின் பைலா என்ற ஒரு தோழர் இறந்தபோது பள்ளியாசலில் தான் நபிகளார் அவர்கள் தொழுவித்தார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது ஏன் அவசரப்பட்டு மறுப்பு தெரிவிக்கிறீர்கள். ஆயிஷா நாயிட்ட உள்ள ஒரு தனி சிறப்பே என்னென்னா, எந்த ஒரு சட்டத்தை சொன்னாலும் ஆதாரத்துடன் தான் சொல்லுவாங்க. பெண்கள்கிட்ட உள்ளது சாதாரண பெண்கள் அவதூறு தான், இல்லாது புறம் பேசுகிறது இப்படி இருக்காதெல்லாம் அள்ளி விடுறதுல பெண்கள் மிகைத்திருப்பாங்க. அதில் விதிவிலக்காக உள்ள ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லும் எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நபிமொழியில் படிச்சா டக்குன்னு அடுத்து ஒரு குர்ஆன் வசனம் அல்லது ஒரு நபிமொழி ஆதாரத்துடன் சொல்லுவாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பள்ளியில் தொலை வைக்கக்கூடாது என்று அங்கே மறுப்பு தெரிவித்த போது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் சுஹைல் பின் பைலாங்கிறவருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர் பள்ளியாசில் தானே தொலை வைத்தாங்க, நீ எப்படி மறுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ மதுஹபில் என்ன சட்டம் சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சட்டத்துக்கு நேர் முரணான சட்டங்கள் இப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நடைமுறையிலேயும் நிறைய சட்டங்கள். இப்போ பாங்கு சொன்னாங்க, பாங்குக்கு முன்னால் என்ன ஆரம்பித்தாங்க, அல்லாஹு அக்பர் ஆரம்பித்து லா இலாஹ இல்லல்லாஹ். மற்ற பள்ளியில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் அப்படின்னு ஏற்றிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. ஹதீஸில் என்ன இருக்குது, சஹீஹ் முஸ்லீமில் நீங்கள் பாருங்கள், இமாம் வாங்கு சொன்னாருன்னா கூலு மிஸ்லமா காலல் முஅத்தின், முஅத்தின் என்ன சொன்னாரோ, பாங்கு சொல்கிறவர் என்ன சொன்னால் அதை அப்படியே நீங்கள் திரும்பி சொல்லுங்கள். ஹய்யால் சலா ஹய்யால் ஃபலான்னு சொல்லும்போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. முடிந்தவுடன் சும்மா சல்லு அலைய, அவர் பாங்கு சொல்லு முடித்தவுடன் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அதுக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதின் வசீலா வல் ஃபலீலா வபாசு மகாம மஹமூதா அல்லதி வாத்தா, அதை ஓதுங்க. அல்லது ரலியத்து பில்லாஹி ரப்பான் அபில் இஸ்லாமி தீனான்னு அதை ஓதுங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. என்ன சொன்னாங்க, ஸலவாத்து எப்போ சொல்ல சொன்னாங்க, முடிந்த பிறகு சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுது, அப்படியே மாற்றமாக ஆரம்பிக்கிறாங்க. இது மதுஹபை சார்ந்த பள்ளிகளில் நடக்கக்கூடிய. இதில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா, படாது. ஏன் காரணம் என்ன, நபி சொல்லாது. அதனால் நீங்கள் எந்த அமல்களை நீங்கள் செய்தாலும் அது மதுஹபுன்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, சலஃபுகள்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, வேறு யார் சொல்லி வந்தாலும் நபி சொல்லியிருக்காங்களா
திருக்குரான் சொல்லியிருக்கான்னு மட்டும் ஒப்பிட்டு பார்த்து அப்புறம் பின்பற்றுங்க. இல்லைன்னா மறுமை நாளில் நம்ம கைகளை கடிச்சிக்கிட்டு ஆஹா தூதர் வழியை காட்டியே பின்பற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் நிலை நமக்கு என்ன செஞ்சிடும், வந்துவிடும். எனவே மதுஹபு வழியை விட்டுவிட்டு மானபி வழியை பின்பற்றுவது தான் மறுமையின் வெற்றிக்கு உதவும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.